அதனால் தன்னுடைய துரைத்தனத்துக்கு விரோதம் வருமன்றஞ்சித் தன்னுடைய நடுவாசனத்திலிருந்து இந்த மனுஷனுடைய இரத்தப் பழி என் பேரில் இல்லை, இந்த பாவதோஷமும் என் கையில் இல்லை என்று தண்ணீரைக் கொண்டு கைபூசி போட்டான். அந்நேரம் யூதரெல்லாரும் குரவைட்டந்த இரத்தமும் பாவமும் எங்கள் மேலும் எங்கள் பிதிர்வழி மேலும் உண்டாயிருக்கட்டும் என்றார்கள். ஆகையால் பிலாத்து என்கிற துரையன் யூதர் கேட்கின்ற பிரகாரமாய் தீர்வை எழுதி ஆண்டவரை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தான். அத்தீர்வையின் விவரம் எப்படியோ என்றார். ஐயோ கிறிஸ்தவர்களே, கேட்ட மனுஷர் பயங்கரத்தோடு இயங்குகிறதுமாய், பர்வதங்கள் அதிர்கிறதுமாய், வானமும் பூமியும் நடுக்கம் கொண்டிருக்கவும் நியாயமாயிருக்குமே. அதேதலில் இயேசு நசரேனு என்கிறவன் மகாபுரளிக்காரன், குழப்பக்காரன், இராசதுரோகி தேவதுரோகி என்கிறதினால் சிலுவையில் அறைந்து கொள்ள தீர்வையிட்டோம் என்றெழுதப்பட்டது. ஐயோ, இப்படிப்பட்ட துஷ்டரதமிஷ்டமாவாதகமான தீர்வையைச் சொல்ல நான் வழங்கினதோ, எழுத கை வழங்கினதோ? உலகத்தை இரட்சிக்கிறவர் கொலைபாதகனாய், சம்பத்துக் கொடுக்கிறவர் சோரனாய், மோட்ச வழிகாட்டுகிறவர் குழப்பக்காரனாய் நியாயம் தீர்ந்ததே. ஐயோ பிலாத்துவே, உம்முடைய ஜீவனாயிருக்கிறவரை கொல்லவும், சரீராரோக்கியமாயிருக்கிறவரை வாதிக்கவும், பகுமான ராசாங்கமாயிருக்கிறவரை நிந்தை பண்ணவும் தீர்வையிடுகிறாயோ? உன்னுடைய நடுத்தீர்ப்பவருக்கு நீ நடுவனாயிருக்கிறாயோ? உனது குருவுக்கும் ஆண்டவருக்கும் உனது ராசாவுக்கும் உன் தேவனுக்கும் நடு சொல்லுகிறாயோ? உலோகத்திலே சீவித்த மரித்த சகலருக்கும் மகாநீதவானாய் நடு சொல்ல வருகிறவருக்கு நீ நடு சொல்லுகிறாயா? ஐயோ கிறிஸ்தவர்களே, வானம் பூமியில் விழுந்து பூமி வானத்தில் ஏறின பிரகாரமான நியாயமாச்சுவே. பாவம் ஏற்பட்டு சுகிர்தம் மிதிப்பட்ட மறுவாதியாச்சுவே. தாமுண்டாக்கின நாவுகள் தம்மை மரணிக்க கூப்பிடுகிறதும், தாமுண்டாக்கின கைகள் தமக்கு தீர்வை எழுதுகிறதும், தாம் படைத்த சகல பொருட்களும் தம்மை வதைக்க இயற்றினம் கொடுக்கிறதுமாயாச்சுவே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இத்தனை நேரம் எங்கள் ஆண்டவர் பட்ட பாடுகளிலே உயிர் பிழைக்கும் என்று யாதொரு நம்பிக்கை கொள்ளலாயிருந்தது. இப்போ மரணிக்க வேணுமென்று தீர்ந்த தீர்வையை பறையிடச் சகல நம்பிக்கை மற்று போச்சுவே. ஐயோ என் இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் வேறில் ஒரு குற்றமும் இல்லாததை வானமும் பூமியும் அறியும்.
தேவனும் மனுஷரும் சகலமும் அறியும். இப்படி இருக்க எத்தனை நடிச்சதையேறியும் உமக்கிழப்பமல்லாதே இழக்கம் ஒன்றும் காணவில்லையே. முந்தாகப்பட்ட சத்துருச்சவையிலே உம்மை கள்ளனாக கட்டப்படத் தீர்ந்ததே. ஆனாசு கைப்பாஸ் என்கிற குருமார் சபையிலே தேவதுரோகனென்று நிந்தித்து பரிகாசிக்க தீர்ந்ததே. பிலாத்து என்கிற நடுவனாய் முதல் நீசதாசனாய் அடிபடவும் பின் கொலை பாதகனாய் கொலை உண்ணவும் தீர்ந்ததே. இப்படியே உலோகத்தின் சகல சபைகளிலும் ஒரு இரக்கமும் நியாயமும் காணாத போதே பரலோகத்தில் சகல சபையோர்களும் சகல இரக்கமுள்ள அநாதிபிதாவும் நீர் மரணிக்க வேண்டுமென்று சித்தமாயிருக்கிறார்களே. இப்படியே கிறிஸ்தவர்களே வானமும் பூமியும் சகல உலோகமும் ஒரு வார்த்தையாய் எங்கள் ஆண்டவர் மரணிக்க வேணுமென்று சொல்லி சகல பொருட்களும் எங்கள் நாதனை வதைக்க இணங்கினதாய் ஒருவராலும் விலக்கப் போகாத தீர்வையாச்சுதே. இப்படிப்பட்ட தீர்வை எவனாலே வந்த தீர்வை என்று நினைக்கிறீர்களோ? பிலாத்துவும் யூதரும் இட்ட தீர்வை அல்லவே. எங்கள் பாவத்தினுடைய துன்மார்க்க விகாரங்கள் இந்த தீர்வை நிரூபித்ததும் எங்கள் அக்கிரமமான நாக்குகள் இந்த தீர்வை உச்சரித்ததும் எங்கள் அக்கிருத்தியமான கைகள் எழுதினதும் என்று அறிந்து கொள்வோம். ஐயோ, உங்கள் பாவத்தினுடைய கொடுமையின் அதிகத்தால் பூலோகத்திலே செய்த கொலைகள் போதாமற் பரலோகத்திலே இருக்கிற ஆண்டவரையும் பூலோகத்திலே கொண்டு வந்து கொல்லுகிறோம். ஐயோ, இப்படியே நாங்கள் செய்த இந்த கொடுமையான பாதகத்துக்கு விதனம் என்கிற இரறிவாளால் எங்கள் இருதயம் இரு அங்குஷமாய்ப் பிளந்து போக வேண்டாமோ? மனஸ்தாபம் என்கிற அக்கினியால் சர்வாங்கமும் எரிந்து நீராய்ப் போக வேண்டாமோ? துக்கம் என்கிற நீரேரியாக கண்ணீர் பெருகி சகல ரோமத்துவாரங்களிலும் சிலீரிட்டோட வேண்டாமோ? ஐயோ, என் சீவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செய்த இந்த கொடிய துரோகங்களையும் எண்ணில்லாத பாவத்துரோகங்களையும் தேவரீர் பொறுக்கிறதல்லாதே வேறொருவராலும் ஏழுவதில்லையே. எங்களுடைய துஷ்டாட்டத்தின் அவலட்சணத்தை தேவரீருடைய இரக்கத்தின் திரையால் மூடுகிறதல்லாதே வேறே அடைமானமில்லையே. ஆனதினால் இப்படிப்பட்ட பாவத்தினுடைய பொருதியை கேட்கவும் உடைய திருப்பாதத்தை நமஸ்கரித்தாராதிக்கவும் உடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. மனஸ்தாப மந்திரம். எனக்கு பட்ச பிரமாணம் உள்ள இயேசுவே, என் தேவனே, இராயனே,
தேவரீருடைய மனுஷ ரூபமின்றங்கள் பாவத்தால் வேற்றுருவமாயிருக்கிறதை பார்த்து எங்கள் பாவக்கிரமத்தை நீக்கியருளும் சுவாமி. உம்முடைய சரீரம் அவலட்சணமாயிருக்கிறதை பார்த்து எங்கள் ஆத்துமத்துக்கு தர்ம அலங்காரத்தை தந்தருளும் சுவாமி. நீர் மரணத்துக்கு தீர்வை அனுபவித்ததினால் எங்களுக்கு பாவ மரணமும் நரக மரணமும் விலக்கும் சுவாமி. உம்முடைய ஆனந்த கிருபையால் எங்களுடைய சகல பாவங்களை பொறுத்து இரட்சியும் சுவாமி. ஆமென் இயேசு. அப்பாட பேர் ராயப்பூர் செலஸ்டின், அம்மாட பேர் செலஸ்டின் சவரி அம்மா. என்னுடைய பேர் ஆர்.எஸ். ஜேசுதாஸ்.